ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஎன்எம் சப்ஜெக்ட் ஒரு அதாவது 10th ஸ்டாண்டர்டில் உள்ள 6th லெசன் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். ஓகேங்களா, இது இப்போ நிறைய பேருக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்திருக்கும். இது எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க, அவ்வளோதான். நான் இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி படிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இப்போ நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த லெசனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராச்சும் யூடியூப்ல லெசன்ஸ் இந்த மாதிரி நடத்தியிருப்பாங்க, அவங்களோட பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் புக்கில் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேங்களா, அதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால நான் இப்போ இதில் ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நான் நம்மளோட நோட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் எடுக்கிறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்பீடாக எழுதுறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் என்ன கதையோ அதை காதில் வாங்கிக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் வேற யாராச்சும் யூடியூபர் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் இப்போ ஒரு 4-5 வீடியோ 4-5 பேர்த்தோட சஜஷன்ஸ் கேட்டுட்டு உங்களோட ஐடியாவில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். இது என்னோட ஐடியாவில் நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன், அதை நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த லெசனை இப்போ நான் இப்போ ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டு இதையே தான் திருப்பி நான் ரிவைஸ் பண்ணுவேன். எப்படி ரிவைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா அழகு 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். 3 கர்நாடகா, அதாவது இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன், அதை அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 கர்நாடக போர் நடைபெறும். அந்த எல்லா கர்நாடக போர்லையுமே கிழக்கிந்திய கம்பெனி தான் வின் பண்ணோம். பிரெஞ்சு படை தோல்வி அடைஞ்சிரும். இந்த பிரெஞ்சு தான் யாருக்கு ஃப்ரெண்டுனா, நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட் இந்த பிரெஞ்சு படை. நாடு பிடிக்கும் கொள்கைக்கு ஃபர்ஸ்ட் எதிர்வினையா உள்ளவர் யாருன்னு பார்த்தோன்னா, திருநெல்வேலி பகுதியில் உள்ள நெற்கட்டும் செவலை ஆட்சி புரிந்த பூலித்தேவர் தான் இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் எதிர்வினையா இருப்பாரு. இதை தான் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 10, 1806 வேலூர் புரட்சி நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா, அதாவது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸாக தான் நான் எழுதியிருக்கேன். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி அடிக்கடி இதையே திருப்பி ரிவைஸ் பண்ணால் நல்ல மைண்டில் பதிஞ்சிடும். இப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக மண்டல சக்திகளின் எதிர்ப்புன்னு பார்த்தோம்னா, பாளையங்களும் பாளையக்காரர்களும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாளையம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணுவ முகாம் இல்லாட்டி சிற்றரசு அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் இவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னா, இறையாண்மை கொண்ட பேரரசருக்கு கப்பம் கட்டும் ஒரு குறுநில அரசு. இப்போ பாளையக்காரர்கள்னா என்ன, ஒரு பெரிய அரசுக்கு இவங்க கப்பம் கட்டுவாங்க. இந்த பாளையக்காரர் முறையை எப்ப நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ஆட்சி காலத்துல காக்கத்திய அரசுல அறிமுகப்படுத்திருக்காங்க. யாரு, மதுரை நாயக்கர் 1529 பதவி வகித்தவர் யாரு, விஸ்வநாத நாயக்கர். அவரோட அமைச்சர் அரியநாதர். அவரோட ஹெல்ப் மூலியமாக தான் இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கறத பிரிச்சிருக்காங்க. 72 பாளையக்காரர்களா பிரிச்சிருக்காங்க. அவங்களோட வேலை என்ன, அரசு காவல் இல்லாட்டி படிக்காவல். அதாவது காவல் காக்கணும், அதாவது வரி கட்டணும், காவல் காக்கணும். இது ரெண்டும் அவங்களோட கடமை. நாயக்கர்களுக்கு இந்த பாளையக்காரர்கள் ஹெல்ப் பண்றாங்க. ஏன் ஹெல்ப் பண்றாங்க, இந்த பாளையக்காரர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதே யாரே, நாயக்கர்கள் தான். அதனால இவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப 72 பிரிச்சது கிழக்கு மற்றும் மேற்கு, அதாவது கிழக்கு மேற்கா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்கள் டோட்டலா 72. அது கிழக்கு மேற்குன்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. கிழக்குன்னு பார்த்தோம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சலாங்குறிச்சி. மேற்குனா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகேங்களா, கிழக்கு அப்படின்னோம்னா அதுலதான் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி வரும். மேற்குல நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இப்ப பாளையக்காரர்களின் புரட்சி பார்த்தோம்னா 1755 இருந்து 67 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூலித்தேவரோட புரட்சி 1755 to 67, 55 to 67. இவர் இந்த பூலித்தேவர் பார்த்தோம்னா மேற்கு பகுதி பாளையக்காரர்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட நல்ல செல்வாக்கு மிக்கவர். ஓகேங்களா, இப்ப இவர் அடக்கிறதுக்காக மார்ச் 1755 மாபூஸ் கான், இவர் யாருன்னா ஆற்காடு நவாப் இருக்காருல, அவரோட அண்ணன் தான் மாபூஸ் கான். அண்ணனா தம்பியோ. இவர் என்ன பண்றாரு, திருநெல்வேலிக்கு போறாரு. எப்படி போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் அதாவது கம்பெனி படையோட தலைமை கர்னல் ஹெரான், அவரோட சேர்ந்து எங்க போறாங்க, திருநெல்வேலிக்கு போறாங்க. யாராரு, கர்னல் ஹெரானும் மாபூஸ் கானும் போறாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, மதுரையை வின் பண்ணிடுறாங்க. அப்ப கர்னல் ஹெரானை என்ன சொல்றாங்கன்னா, நீ பூலித்தேவரை போய் அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்னல் என்ன சொல்றாரு, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு பின்வாங்குறாரு. அப்ப கம்பெனி அரசு அவரை என்ன பண்ணுது, நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணுது. இப்போ கர்னல் ஹெரானா பிரிட்டிஷ் பணி நீக்கம் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும், அதாவது பிரிட்டிஷை யாராருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அப்போ அந்த ஆற்காடு நவாப் இருக்கார்ல, நவாபோட சந்தா சாஹிப்ல முக்கியமான 3 முகவர்கள் யாருன்னா, மியானா, முடிமையா, நபீனா கட்னாக், அதாவது நபிகான் கட்டாக். இந்த 3 பேர் மதுரை, திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பா இருக்கிறாங்க. இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, இந்த பூலித்தேவரோட ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. யாரு, மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். இவங்கெல்லாம் நவாப் சந்தா சாஹிப்போட பொறுப்புல உள்ளவங்க.
இவங்க யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க, அந்த மேற்கு பாளையக்காரர்கள் தான் அந்த பூலித்தேவரோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, அதாவது பிரிட்டிஷை பிடிக்காதவங்க எல்லாமே இங்கிட்டு வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு நட்பு கூட்டணியா ஆயிடுறாங்க. அடுத்து பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஏற்படுத்தியவர் யாருன்னா பூலித்தேவர். இதை எதுக்காக இவர் ஏற்படுத்தினார்னா பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காக. ஆனா இவரோட கூட்டமைப்புல யார் யார் இணையில, சிவகிரி, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம் இவங்கெல்லாம் இணையில. பிரிட்டிஷுக்கு அதே மாதிரி வேற யாரெல்லாம் ஆதரவு தராங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர் இவங்கெல்லாம் ஆதரவு தராங்க. பூலித்தேவருக்கு வேற யாரெல்லாம் ஃப்ரெண்ட்னு பார்த்தோன்னா மைசூர்ல உள்ள ஹைதர் அலியும் பிரெஞ்சுக்காரர்கள். அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆதரவு பெற முயன்றவர் யாருன்னா பூலித்தேவர். ஓகேங்களா, ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பிரிட்டிஷ் வந்து பிடிக்காது. அப்ப நம்ம அதாவது உனக்கு எதிரினா எனக்கும் எதிரி அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி கான்செப்ட். அப்போ பூலித்தேவர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்திட்ட ஆதரவு கேட்க போறாரு. ஆனா ஹைதர் அலியால அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னு கேட்டோம்னா ஆல்ரெடி ஹைதர் அலிக்கு அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, மராத்தியரோட ஃபைட் வந்துகிட்டு இருக்குது. இப்ப அதுக்கடுத்து அதனால அவரை ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப களக்காடு போர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போர், களக்காடு போர்னா அந்த போர் வந்து எங்க நடைபெறும்னு அர்த்தம், களக்காடுல தான் நடைபெறுதுன்னு அர்த்தம். இப்ப நவாப் என்ன பண்றாருன்னா கூடுதல் படையோட யாரை இது பண்றதுக்கு வராரு, பூலித்தேவர் அடக்கிறதுக்கு அங்க மாபூஸ் கான் கர்னல் ஹெரானோட வந்தப்போ முடியலையா, திருப்பி இப்ப நவாப் வந்து கூடுதல் படையை வந்து யாருக்கு அனுப்புறாங்க, மாபூஸ் கானுக்கு அனுப்புறாங்க. அதுவும் இல்லாம கம்பெனி வந்து நிறைய படைகள் அனுப்புறாங்க, 1000 சிப்பாய்கள், 600 படை வீரர்கள். அது இல்லாம கர்நாடகா வந்து குதிரைப்படை, காலாட்படை, இது எல்லாமே யாருக்கு கிடைக்குது, மாபூஸ் கானுக்கு கிடைக்குது. அப்ப மாபூஸ் கான் என்ன பண்றாரு, களக்காடு பகுதியில் இவரோட படை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காரு. பூலித்தேவரோட படை, பூலித்தேவருக்கு யார் மட்டும் ஹெல்ப் பண்றாங்க, திருவிதாங்கூர்ல இருந்து 2000 வீரர்கள் வராங்க. ஏன்னா இங்க மைசூர் ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்களால ஹெல்ப் பண்ண முடியல, இவர் போய் சப்போர்ட் கேட்டுமே. இப்ப நமக்கு திருவிதாங்கூர்ல உள்ள 2000 வீரர்கள் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்ப இதுல யார் வின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான் வின் பண்றாரு. களக்காடுங்கிற இடத்துல நடக்கிறதுனால இது களக்காடு போர். அதுக்கடுத்து யூசுப் கானும் பூலித்தேவரும் பார்த்தோம்னா பாளையக்காரர்கள் வந்து பாளையக்காரர்கள் எதிர்ப்பு வந்து பிரிட்டிஷ் பகுதியில் ஸ்ட்ரைட்டா தலையிடுறாங்க. அதாவது இப்ப இது வரைக்கும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, வேற வேற ஆற்காடு நவாபியோ இல்லாட்டி கம்பெனி தலைமையில யாராச்சும் ஒருத்தவங்களை தான் போய் அனுப்புனுச்சு பூலித்தேவர் அடக்கிறதுக்கு, பாளையக்காரர்களை எதிர்க்கிறதுக்கு. இப்ப டைரக்டாவே என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷே வந்து டைரக்டா தலையிடுது. அப்ப திருவிதாங்கூர் மன்னர் இங்க வந்து ஹெல்ப் பண்ணார்ல பூலித்தேவருக்கு, அவரோட சப்போர்ட் எது வரைக்கும் கிடைக்குதுன்னா 1756 இருந்து 1763 வரைக்கும் யாருக்கு கிடைக்குது, பூலித்தேவருக்கு கிடைக்குது. இதுல வந்து இப்ப யூசுப் கான் அப்படின்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு இன்னொரு பேர் வந்து கான் சாஹிப். அவர் வந்து மதமாற்றம் ஆயிருப்பாரு. மதமாற்றம் ஆகுறதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா மருதநாயகம். இவர் வந்து என்ன பண்றாருன்னா பூலித்தேவரை அடக்கணும் அப்படின்னோம்னா நம்மள்ட்ட கைவசம் வந்து நிறைய ஆயுதங்கள் இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் போய் அடக்கணும்னு சொல்லிட்டு ட்ரிச்சியில இருந்து இவருக்கு வெடி ஆயுத பொருட்கள்லாம் வரணும். அதுக்காக இவர் வந்து வெயிட் பண்றாரு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு தான் அவரை போய் வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் வந்து ஆல்ரெடி யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னோம்னா பிரெஞ்சோடையும் ஹைதர் அலியோடையும் சண்டை போட்டுட்டு இருக்குது. அதனால பிரிட்டிஷுக்கு வந்து இந்த பீரங்கி படைகள்லாம் தேவைப்படுது. அந்த செப்டம்பர் 1760 வரைக்கும் பிரிட்டிஷுக்கு இந்த பீரங்கி படைகள்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து பிரெஞ்சு, அதாவது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பீரங்கி படைகள் யாருக்கு கிடைக்கும், இந்த கான் சாஹிப், அதாவது யூசுப் கான் என்கிற கான் சாஹிப்க்கு கிடைக்குது. அதே மாதிரி யூசுப் கான் என்ன பண்றாரு, நெற்கட்டும் செவல் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு. நெற்கட்டும் செவல் கோட்டை யாரோடது, பூலித்தேவரோடது. எத்தனை மாசம் இருந்து முற்றுகையிட்டு இருக்காரு, 2 மாசமா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோட்டையை வந்து முற்றுகையிட்டு இருக்காரு. அப்ப பூலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகள் வந்து பிடிச்சிட்டாரு. அது என்னென்ன கோட்டைகள்னா 1761 மே 16, இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1761 மே 16 பூலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகளை யூசுப் கான் வந்து கைப்பற்றிட்டாரு. அது என்னென்ன பகுதினா நெற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர், பனையூர். இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பூலித்தேவரோட அந்த 3 இதை வந்து யார் கைப்பற்றிட்டா, யூசுப் கான் வந்து கைப்பற்றிட்டாரு. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடுச்சு, பாண்டிச்சேரியை வின் பண்ணிடுச்சு. பாண்டிச்சேரி அப்படின்னோம்னா யாரு, பிரெஞ்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆல்ரெடி வந்து பாளையக்காரர்களுக்கு யார் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தா, பிரெஞ்சு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்துச்சு. இப்ப பிரெஞ்சு வந்து இங்க தோல்விட்டுறதுனால பாளையக்காரர்களுக்கு இவங்க மூலியமாவும் ஹெல்ப் பண்ண முடியல. அப்ப பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருந்தாருல பூலித்தேவர், அந்த ஒற்றுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. அதாவது அவங்க அந்த கூட்டணியில உள்ள திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை இவங்கெல்லாம் வந்து எதிரணிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டாங்க. அப்ப பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான், அப்ப பாளையக்காரர்களோட என்ன பண்றாரு, யூசுப் கான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதை புரிஞ்சுக்காம கம்பெனி என்ன பண்ணிருச்சு, யூசுப் கானையே வந்து நம்பிக்கை துரோகம், நீ ஏதோ எங்களுக்கு நான் துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்தி 1764 அவருக்கு வந்து தூக்குல வந்து போட்டுறாங்க. இப்போ பூலித்தேவரோட வீழ்ச்சி எப்படி நடைபெறுதுன்னா, இப்ப கான் சாஹிப் இறந்ததுக்கு அப்புறமேல அவர் என்ன பண்ணிட்டாரு, நாடும் இழந்து போய் அவர் பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. அதாவது கான் சாஹிப் டெத் ஆனதுக்கு அப்புறமேல 1764 நெற்கட்டும் செவல், அவர் இருந்த வரைக்கும் அவரால் எதுவும் பண்ண முடியல. அவர் இறந்ததுக்கு அப்புறமேல பூலித்தேவர் என்ன பண்றாரு, நெற்கட்டும் செவல் அவரோட பகுதியை கைப்பற்றிட்டாரு. ஆனா திருப்பி பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுச்சு, கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரை திருப்பி அனுப்புனுச்சு. அப்ப 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் யாரு, பூலித்தேவர். அதுக்கப்புறம் பூலித்தேவருக்கு நாடே எதுவும் இல்ல, நாடு இழந்த நிலையில அவர் அப்படியே இறந்துட்டாரு.
அதுக்கடுத்து ஒண்டி வீரனை பத்தி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒண்டி வீரன் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா ஒரு கை வந்து அவருக்கு இருக்காது. எதுக்காக அப்படின்னம்னா பிரிட்டிஷ் ஆளுங்களை ஒருத்தவங்களை வந்து தலையை வெட்டியிருப்பாரு, அதனால எனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை போனதையே ரொம்ப பெருமையா சொல்லிப்பாரு. இவர் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கை துண்டானதை நினைச்சு புலித்தேவர் வந்து ஃபீல் பண்றாரு. ஏன் ஃபீல் பண்றாருன்னா புலித்தேவர் படைப்பிரிவுக்கும் ஒன்றதுக்கு ஒரு காலத்துல தலைமை தாங்கி இருந்திருப்பாரு ஒண்டி வீரன், அதனால வந்து இந்த மாதிரி இருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து வேலுநாச்சியாரை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம புலித்தேவர்னு சொல்லி போட்டதை நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கும். திருப்பி நீங்க ஒரு டைம் புக்ல பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் இந்த வீடியோ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 4-5 வாட்டி இதையே திருப்பி படித்தோம்னா நமக்கே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். அடுத்து வேலுநாச்சியார் 1730 1796. இவர் வந்து ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி அவரோட ஒரே பொண்ணு தான் இந்த வேலுநாச்சியார். 1730 பிறந்திருப்பாங்க. வேலுநாச்சியாருக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும். வளரி, சிலம்பம் இந்த மாதிரி நிறைய கத்திருந்திருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரியான லாங்குவேஜ், குதிரை ஏற்றம், வில்வித்தை, ஜென்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். 16 வயசுலேயே இந்த சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சின்ன பாயிண்ட் நினைப்போம், இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த டைம் குரூப் 4ல கூட ஒரு கேட்டிருந்தாங்க. அந்த வேலுநாச்சியார் வந்து ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. ஓகேங்களா. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் வந்து சிவகங்கை மன்னர். ஆனா நமக்கு பாயிண்டே வந்து ஏதோ சிவகங்கை இதுன்னு ஏதோ கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே. அது வந்து இது மாதிரி நம்ம சின்னதுன்னு நினைச்சிருப்போம், இது ரொம்ப ஈஸியானது தானே, இது என்ன படிக்கிறதுன்னு. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கே வந்து நம்ம மறந்துடுவோம். அதனால நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராமநாதபுரத்தோட மன்னரோட பொண்ணு தான் இவங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் சிவகங்கை மன்னர். 16 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. முத்துவடுகநாதர். வெள்ளச்சி நாச்சியார் அவங்களோட பொண்ணு. 1772 ஆற்காடு நவாப் வந்து லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் அவங்களோட தலைமையில கம்பெனி படை அனுப்புது. அதாவது எல்லா இடத்துலயும் ஆற்காடு நவாப் வராரு. இது படிக்கிறப்ப நீங்க முன்னாடி ரீகால் பண்ணிக்கணும். கர்னல் ஹெரான் எங்க வந்தாங்க? புலித்தேவருக்காக வந்தார் கர்னல் ஹெரான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து புலித்தேவர் வந்து அந்த யூசுப் கான் வந்தாங்க. அதுக்கப்புறம் யூசுப் கானை வந்து தூக்கில போட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் கேம்பல் வருவார். இது எல்லாமே புலித்தேவருக்கு. இந்த இடத்துல யார் வராங்க? லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் வந்து எங்க வராங்க? காளையார் கோவில் போருக்கு வராங்க 1772. அப்ப காளையார் கோயில்ல யார் இருக்கு? முத்துவடுகநாதர். அவர் வந்து இறந்துறாரு. அப்ப அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணு வேலுநாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியார் இவங்க 2 பேரும் எங்க போயிடுறாங்க? கோபால நாயக்கரோட பாதுகாப்புல திண்டுக்கல் பக்கத்துல உள்ள ஒரு விருப்பாட்சிக்கு போயிடுறாங்க. 8 வருஷம் அங்கதான் இருக்கிறாங்க. 1772 ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. 8 வருஷமா அவங்களோட பாதுகாப்புல இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க வந்து தனக்குன்னு ஒரு படையை உருவாக்கி பிரிட்டிஷ் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படையை உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னா அந்த கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும். ஓகேங்களா. இப்ப இவங்க இந்த வேலுநாச்சியாரோட தலைவாயினா அமைச்சர் ராணுவ தலைவர் தாண்டவராயர் என்ன பண்றாரு? ஹைதர் அலிக்கு லெட்டர் எழுதுறாரு. அதன் மூலமா இவங்களுக்கு 5000 குதிரைப்படைகள், 5000 காலாட் படைகள் இதெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷ் வந்து தனக்கு என்னென்ன கொடுமைகள் பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் உருது லாங்குவேஜ்ல யாருக்கு எழுதுறாங்க? அந்த ஹைதர் அலிக்கு எழுதுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து உருது இதெல்லாமும் தெரியும். அதனால உருது லாங்குவேஜ்ல வந்து எழுதுறாங்க. அப்போ வந்து ஹைதர் அலி வந்து என்ன ஆணையிடுறாருன்னா திண்டுக்கல் கோட்டையில் உள்ள படைத்தளபதி சையத்கிட்ட வந்து ராணுவ ஹெல்ப் வந்து வழங்குமாறு ஹைதர் அலி வந்து ஆணையிட்டு இருப்பாரு. இப்போ இதன் மூலமா சிவகங்கை வந்து மீட்கப்பட்டது. யார் ஹெல்ப் மூலியமா? கோபால நாயக்கர், ஹைதர் அலி அவங்க கொடுத்த அந்த மிலிட்டரி ஹெல்ப், இதன் மூலியமாக சிவகங்கை வந்து மீட்கப்பட்டிருக்கும். இப்ப அடுத்து விருப்பாட்சியின் பாளையக்காரனான கோபால நாயக்கர். இப்ப திண்டுக்கல் கூட்டமைப்பு தலைவர் யாரு? கோபால நாயக்கர். இவர் திண்டுக்கல் கூட்டமைப்புல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மணப்பாறையில உள்ள லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியில உள்ள பூஜை நாயக்கர் இவங்க எல்லாமே இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புல இருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்லுறவு குழு வந்து இந்த கோபால நாயக்கர்கிட்ட அனுப்புவாங்க. இப்ப இந்த திப்பு சுல்தான் யாருன்னா ஹைதர் அலியோட பையன். ஹைதர் அலியோட பையன் தான் வந்து திப்பு சுல்தான். திப்பு சுல்தானோட பையன் வந்து மகன் வந்து ஃபதே ஹைதர். ஓகேங்களா. ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைதர் அலி, அதுக்கப்புறம் திப்பு சுல்தான், அதுக்கப்புறம் தான் ஃபதே ஹைதர். இப்ப பிரிட்டிஷோட மையம் எது? கோயம்புத்தூர். அதை வந்து என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க. யாருன்னா இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு. இப்ப அதுக்கடுத்து இந்த கோபால நாயக்கர் இருக்காருல அவர் வந்து கட்டபொம்மனோட பிரதர் ஊமைத்துறையோட சேர்றாரு. ஓகேங்களா. அதே மாதிரி லோக்கல் ஃபார்மர்ஸோட ஹெல்ப்போட ஆனைமலையில ஒரு கடும் போர் புரியுறாரு. இதன் மூலமாக பிரிட்டிஷ் படைகள் என்ன ஆயிடுச்சு? பிரிட்டிஷ் படைகள் தோத்து போயிட்டாங்க. இவங்க வந்து வெற்றி கொண்டுட்டாங்க. எந்த வருஷம்? 1801. ஓகேங்களா. அதுக்கடுத்து அந்த வேலுநாச்சியார் பத்தி இருக்குல்ல அந்த இதை அரசியாக முடிசூடுறாங்க. யாரோட ஹெல்ப் மூலியமாக? மருது சகோதரர்களோட ஹெல்ப் மூலியமாக. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த ஃபர்ஸ்ட் பெண் அரசு யாருன்னு கேட்டோம்னா வேலுநாச்சியார். அப்ப வேலுநாச்சியாரோட தோழிகள் யாரு? குயிலி, உடையாள்னு 2 பேர் இருப்பாங்க. குயிலி அப்படிங்கிறவங்க வந்து தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கு அங்க உள்ளுக்குள்ளார போய் அந்த மாதிரி வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு அவங்க வந்து இறந்துருவாங்க. உமன் அதாவது பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவரா இருப்பாங்க. 1780 இறந்துருவாங்க.
உடையாள் அப்படிங்கிறவங்க வந்து ஆடு மேய்க்கும் பெண் குயிலி பற்றி உளவு கூற மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க, அதனால இவங்களை வந்து கொன்றுவாங்க. ஓகேங்களா? இப்போ வேலுநாச்சியார் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அந்த திண்டுக்கல்ல உள்ள கோபால நாயக்கர் அவரையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட கழகம். ஓகேங்களா? இது நீங்க ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்க வேணாம். நீங்க வந்து இந்த மாதிரி நோட்ஸ் வந்து உங்களோட புக்ல படிக்க முடியும்னா படிச்சுக்கோங்க. 1-2 பேர் புக்ல அண்டர்லைன் பண்ணி படிச்சுப்பாங்க. 1-2 பேர் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து திருப்பி இதை ரிவைஸ் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் மைண்ட்ல பதிவு. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஜஸ்ட் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியாம இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இந்த வீடியோக்கு எப்படி ஆதரவு தரீங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னோட நோட்ஸ் இந்த மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணலாமா, இல்லாட்டி நான் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், அதை போட்டுருவேன். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி இது வேண்டாம். ஓகேங்களா? இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் பார்த்தோம்னா 1790 இருந்து 1799. இவரோட தந்தை வந்து ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வருவார். 30வது வயசுல பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் ஆகிறாரு. கம்பெனி ஆபீசர்ஸ் யாருன்னா ஜேம்ஸ் லண்டன், கேலின் ஜாக்சன். 2 பேரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ரொம்ப அமைதியானவர் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. இப்போ 1781 கம்பெனிக்கும் ஆற்காடு நவாபுக்கும் உடன்படிக்கையின் பேர்ல மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் சண்டை வரும். ஓகேங்களா? ஏன்னா ஆற்காடு நவாபு இந்த கம்பெனியோட உடன்படிக்கை பண்ணது மூலியமா தான் மைசூர்ல உள்ள திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் இடையில சண்டை வருது. அப்ப சண்டை வர்ற சமயத்துல கர்நாடக பகுதியில் உள்ள நிர்வாகம் எல்லாமே யாருக்கு கீழே வந்துடும்? பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருது. அதாவது அவங்க இப்ப என்ன பண்ணணும்னா வரி வந்து வசூலிக்கணும். அந்த ஆற்காடு நவாப் வந்து வரி வசூலிச்சு பிரிட்டிஷ்ட போய் கொடுக்கணும். அந்த வசூலிக்கப்பட்ட வரியில நவாப் வந்து 1/6 பங்குல, அதாவது 1/6 பங்கு மட்டும்தான் இவர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நவாபுக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் மீதி 5 பங்கு யாருக்கு போயிடும்? பிரிட்டிஷ்க்கு போயிடும். அதே மாதிரியே இங்கே எப்படி இந்த கர்நாடகா பகுதிக்கு வந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை யாருக்கு போயிருச்சு? பிரிட்டிஷ் கம்பெனிக்கு போயிருச்சு. அப்ப வரி வசூலிக்கிறதுக்கு ஒரு படையை வந்து அனுப்புறாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா? அந்த மாதிரி கட்டபொம்மன் நீ போய் வரியை வாங்கிட்டு சொல்லி இது பண்றப்ப அது வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பிரிட்டிஷுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்ப ஜாக்சனோட, அதாவது ஜாக்சன்னா யாரு? ஃபர்ஸ்டே நம்ம இங்க சொன்னா பாத்தீங்களா, ஜேம்ஸ் லண்டன், கேலின் ஜாக்சன். 2 பேருமே வந்து அதாவது கட்டபொம்மனை ரொம்ப அமைதியானவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஜாக்சனோட தான் சண்டை வரப்போகுது. அதாவது நிலவரி நிலுவை 1798 படி 3310 பக்கோடா வந்து நீங்க வந்து இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு வச்சிருக்காங்க. அதனால 1798 ஆகஸ்ட் 18 நீ வந்து ராமநாதபுரத்துல வந்து என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு இந்த ஜாக்சன் வந்து ஆர்டர் போடுறாரு. எந்த டேட்டு? 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்துல வந்து மீட் பண்ண சொல்றாரு. இப்போ குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பிளேஸ்லாம் ஜாக்சனை மீட் பண்றதுக்கு அவர் வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாரு. எல்லா இடத்துலயுமே அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருவாங்க. ஃபைனலி எப்போ வந்து இது பண்றாங்கன்னா 1798 செப்டம்பர் 19 பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. கட்டபொம்மன் வந்து மீட் பண்றதுக்கு ராமநாதபுரத்துல போய் மீட் பண்றாங்க. அந்த இடத்துல 3 மணி நேரம் நிக்க வச்சு அவரை வந்து அவமானப்படுத்துறாங்க. கட்டபொம்மனோட அமைச்சர் யாருன்னா சிவசுப்பிரமணியன். இவரோட அவர் என்ன பண்ணிட்டாரு? தப்பிச்சு வெளில ஓடிட்டாரு. அவரோட பிரதர் ஊமைத்துறை என்ன பண்றாரு? கட்டபொம்மன் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி சண்டை வர்ற சமயத்துல அங்க லெப்டினன்ட் கிளார்க்னு ஒரு ஆளை வந்து கொல்லப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரும் செத்து போயிட்டாங்க. சிவசுப்பிரமணியர்னா யாருன்னா இவரோட அமைச்சரை வந்து கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. இப்ப மதராஸ் சாட்சி குழுவின் முன் ஆஜராதல். அப்ப கட்டபொம்மன் வந்து லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு? மெட்ராஸ்ல உள்ளவங்களுக்கு. மெட்ராஸ்ல அந்த குழு இருக்குல்ல, அவங்கள்ட்ட என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் இது பண்றாங்க. அவங்க வந்து ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுல யார் இருக்காங்கன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். அவங்களுக்கு முன்னாடி ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அவர் தான் வந்து ஆளுநரா இருக்காரு. அவர் என்ன ஆர்டர் போடுறாருன்னா முதல்ல சிவசுப்பிரமணியத்தை, அதாவது கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை ரிலீஸ் பண்ணுங்க, ஜாக்சனை வந்து இடைப்பணி நீக்கம் பண்ணுங்க, அதாவது கொஞ்ச நாளைக்கு அவர் வேலையை விட்டு தூக்குறாங்க. இப்போ 1798 டிசம்பர் 15 அந்த 3 பேர் இருக்காங்களா அந்த குழுவுக்கு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் போய் ஆஜராகிறாரு. நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப கட்டபொம்மன் குற்றவாளி இல்ல அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அப்ப அதன்படி ஜாக்சனை வந்து என்ன பண்றாங்க? ஏற்கனவே இடைப்பணி நீக்கம் தானே பண்ணி வச்சாங்க. இப்ப பெர்மனண்டா வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக யாரை போட்டிருக்காங்க? SR லூஷிங்டன் அப்படிங்கிறவங்கள புதுசா வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கணக்கு பார்த்து சொன்னாங்களா 3310 பக்கோடா தரணும்னு சொல்லிட்டு, அவ்வளோ கிடையாது. 1080 பக்கோடா மட்டும்தான் என்ன இவங்க வந்து பாக்கி தரணும். மீதி எல்லாமே ஆல்ரெடி செலுத்தியதா சொல்லிட்டாங்க. இப்ப கட்டபொம்மனும் பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தென்னிந்தியா கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா சிவகங்கையில உள்ள மருது பாண்டியர். அதாவது தென்னிந்தியா சைட்ல கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யாரு? சிவகங்கை மருது பாண்டியர். இவங்க தான் தலைவரா இருக்கிறாங்க. இவங்களோட யாரெல்லாம் வராங்க? திண்டுக்கல்ல உள்ள கோபால நாயக்கர், ஆனைமலையில உள்ள யதுல் நாயக்கர், இது மாதிரி நியர்பை பக்கத்துல உள்ள பாளையங்கள் எல்லாமே சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? ட்ரிச்சி அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒண்ணு தயாரிக்கிறாங்க. மருது சகோதரர்கள் வந்து இப்ப கட்டபொம்மனோட மீட்
மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா இவரும் வந்து பிரிட்டிஷை வந்து பிடிக்காது, இவங்களுக்கும் வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்ஆர் லூசிங்டன் என்ன பண்றாரு, தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அது வந்து தடுக்க முடியல. கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷை எதிர்க்க முடிவு பண்ணதுனால அவங்க 2 பேரும் வந்து நம்ம பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப பேசுறப்ப சிவகிரி பாளையம் வந்து தன்னுடன் இணைக்க சிவகிரி வந்து அதாவது பிரிட்டிஷுக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாளையக்காரர்களோட சேர மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு, சிவகிரியை வந்து தன்னோட இணைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் வந்து சிவகிரிக்கு வந்து போறாரு. ஓகேங்களா. அப்போ வந்து அந்த மாதிரி சமயத்துல கம்பெனி என்ன பண்ணுது, இப்ப இவரோட இடம் திருநெல்வேலி ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட படையை வந்து எங்க அனுப்புது, திருநெல்வேலிக்கு அனுப்புது. அதாவது பாஞ்சாலங்குறிச்சியை இப்ப முற்றுகையிடுறாங்க. இப்ப மே 1799 மெட்ராஸ்ல வந்து வெல்லஸ்லி பிரபு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இப்ப வந்து திருநெல்வேலியில வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லை, ஏன்னா அவர் எங்க போயிட்டாரு, சிவகிரிக்கு போயிட்டாரு. அதனால இவர் என்ன பண்றாரு, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த பகுதியில் உள்ள படைகள் எல்லாமே நீங்க எல்லாமே திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போறாரு. யாரு, வெல்லஸ்லி பிரபு. யாரோட தலைமையில போறாங்க, மேஜர் பேனர்மேனோட தலைமையில போறாங்க. அதே மாதிரி திருவிதாங்கூர் படை, அதாவது முன்னாடி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப யார் கூட சேர்ந்துட்டாங்க, பிரிட்டிஷ் படையோட சேர்ந்துட்டாங்க. இப்ப கட்டபொம்மனை வந்து சரணடைய சொன்ன தேதி எப்பன்னு பார்த்தோன்னா 1799 செப்டம்பர் 1 நீங்க வந்து சரணடையணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கட்டபொம்மன் இது முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப மேஜர் பேனர்மேன் என்ன பண்றாரு, கோட்டையை தாக்குறதுக்கு போறாரு. செப்டம்பர் 5 என்ன பண்றாரு, பாஞ்சாலங்குறிச்சியில வந்து என்ன பண்றாருன்னா முழு படையும் பாஞ்சாலங்குறிச்சியில போய் நிறுத்திடுறாரு. யாருன்னா மேஜர் பேனர்மேனு. அதே மாதிரி கோட்டை தொடர்பை வந்து கட் பண்ணிடுறாரு. அதாவது கோட்டையில இருந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வெளியில தெரியாத அளவுக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ளார வந்து ராமலிங்கர் அப்படிங்கிறவங்களை வந்து தூது அனுப்புறாங்க. தூது அனுப்பி கட்டபொம்மனை நீ சரணடைய சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் வந்து அனுப்புறாங்க. அப்ப இந்த ராமலிங்கர் உள்ளுக்குள்ளார போயிட்டு கோட்டையோட ரகசியத்தை ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு பேனர்மேன்ட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி வந்து பேனர்மேன் தாக்குதல் வந்து பேனர்மேன் என்ன பண்ண போறாங்க, இப்போ கோட்டையை வந்து தாக்குதல் பண்ண போறாங்க. ஏன்னா ராமலிங்கர் எல்லாமே போட்டு கொடுத்துட்டான்ல. இப்போ கோலார்பட்டி அப்படிங்கிற இடத்துல சண்டை நடக்குது. அதுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன் என்ன பண்றாங்க, அவரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட போறாங்க. ஏன்னா இங்க கோட்டையை வந்து பிடிச்சாச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அந்த கோட்டையும் இது பண்ணியாச்சு, இங்க அவரோட அமைச்சரையும் பிடிச்சாச்சு. இப்போ கட்டபொம்மனை தூக்கிலிட போறாங்க. கட்டபொம்மன் வந்து இந்த கோட்டையில இருந்து எங்க போயிருவாருன்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு ஓடிடுவாரு. அந்த புதுக்கோட்டையில உள்ள மன்னர் யாருன்னா விஜய ரகுநாத தொண்டைமான். இந்த ஆள் வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க கட்டபொம்மனை பத்தி. அதாவது பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருக்கோம், இவரோட ஹெட்டுக்கு வந்து அதாவது தலைக்கு வந்து வெகுமதி கொடுத்துருவாங்க. சொல்லுவாங்களா, இவரை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வெகுமதின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப எட்டயபுரம், புதுக்கோட்டை இந்த அரசர்கள்லாம் ஆல்ரெடி வந்து இந்த பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு சரியில்ல பிரிட்டிஷுக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதனால கட்டபொம்மன் ஃபைனலி வந்து பிடிபட்டுறாரு. சிவசுப்பிரமணியத்தை வந்து கோலார்பட்டி மோதல்ல வந்து இது பண்ணாங்கல்ல, அவங்கள வந்து செப்டம்பர் 13 வந்து தூக்குல போட்டுருவாங்க. எந்த இடத்துலனா நாகலாபுரம். அவங்கள அரெஸ்ட் பண்ணது கோலார்பட்டி, தூக்குல போட்டது வந்து நாகலாபுரம். ஓகேங்களா. அதே மாதிரி அக்டோபர் 16 வந்து மேஜர் பேனர்மேன் வந்து ஒரு விசாரணை, சும்மா ஒரு பேச்சுக்கு விசாரணை பண்ற மாதிரி அவங்களுடைய ஆளுங்க, அதாவது பாளையக்காரர்கள் முன்னாடியே அவரை நிக்க வச்சு நிறைய கேள்விகள் இது மாதிரிலாம் கேட்டு அவரே வந்து அவர் வாயால ஆமா நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேச வச்சு இது மாதிரி பண்ணிடுவாங்க. திருநெல்வேலிக்கு பக்கத்துல கயத்தாறு அப்படிங்கிற பழைய கோட்டைக்கு முன்னாடி ஒரு புளிய மரத்துக்கிட்ட சக பாளையக்காரர்கள் முன்னாடியே கட்டபொம்மனை வந்து தூக்குல போட்டுருவாங்க. அந்த டேட் வந்து 1799 அக்டோபர் 16. இவரை பத்தின நிறைய நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. இப்ப கட்டபொம்மன் இறந்தாச்சு. அதுக்கடுத்து மருது சகோதரர்கள்னா 2 பேர், பெரிய மருது, வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய மருது வந்து என்னன்னா, பெரிய மருது என்கிறது வெள்ளை மருது, சின்ன மருது அப்படிங்கிற ஒரு கருப்பு மருது. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் வந்து சிவகங்கை முத்துவடுகநாதர் இருக்காங்களா, அவங்களோட படை தளபதிகள். ஓகேங்களா. இப்ப பார்த்தோம்னா மருது பிரதர்ஸ் வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே முன்னாடி உள்ளவங்க எல்லாமே சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. இப்ப கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் மருது பிரதர்ஸ் என்ன பண்றாங்க, கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறையோட சேர்றாங்க. இப்ப மருது சகோதரர்களோட கழகம் 1800 இருந்து 1801, கட்டபொம்மனோட கழகம் 1799 முடிஞ்சிச்சு. ஏன்னா அக்டோபர் 16 அவர் இறந்துட்டாரு. 1800 அகைன் ஒரு கழகம் வருது. அது வந்து பிரிட்டிஷ் வரலாறுல இது என்ன சொல்றாங்கன்னா 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில உள்ள மருது பாண்டியர், மலபார்ல உள்ள கேரளாவர்மா, திண்டுக்கல்ல உள்ள கோபால நாயக்கர், மைசூர்ல உள்ள கிருஷ்ணப்பா துண்டாஜி, இவங்களோட கூட்டமைப்பை வந்து 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி விருப்பாட்சியில வந்து ஏப்ரல் 1800 கம்பெனி வந்து இந்த கூட்டமைப்பு இருக்குல்ல இவங்களோட வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க.
கோயம்புத்தூர் தான் வந்து பிரிட்டிஷோட முக்கியமான இடம். ஜூன் 1800 எழுச்சி பெறுது. அது ஸ்பீடா அப்படியே ஒவ்வொரு ஊருக்கா போகுது. ராமநாதபுரம், மதுரை எல்லாருமே வந்து அந்த மாதிரி எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கட்டபொம்மனோட பிரதர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க, ஊமைத்துறையும் செவத்தையாவும். ஓகேங்களா. பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பிச்சு போறாங்க. யாருன்னா கட்டபொம்மனோட பிரதர்ஸ் பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பிச்சு கமுதியில போய் தங்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாரு, சின்னமருது வந்து என்ன பண்றாரு, தன்னோட தலைமையிடமான சிறுவயலுக்கு அவங்கள அழைச்சிட்டு வராங்க. சின்னமருது என்ன பண்றாரு, இந்த மருது கட்டபொம்மனோட பிரதர்ஸ் 2 பேர்த்தையும் சின்னமருது வந்து தன்னோட தலைமையிடமான சிறுவயலுக்கு வந்து அழைச்சிட்டு வராரு. இப்போ இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. எல்லா கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து அகைன் வந்து கட்டி முடிக்கிறாங்க ரொம்ப குறைவான காலத்திலே. திருப்பி காலின் மெக்காலே அப்படிங்கிறவர் வந்துடுறாரு. வந்துட்டு திருப்பி அந்த கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு. அதனால மருது சகோதரர்கள் திருப்பி எங்க போறாங்க, சிவகங்கை. சிவகங்கையில யார் இருக்காங்க, சின்னமருது. சின்னமருது தானே முன்னாடி ஹெல்ப் பண்ணாரு, அவர்கிட்ட அடைக்கலம் போறாங்க. கட்டபொம்மனோட பிரதர்ஸ் 2 பேருமே வந்து தப்பிச்சு போறாங்க. மருது சகோதரர்கிட்ட தண்டம் ஒப்படைக்குமாறு பிரிட்டிஷ் வந்து சொல்லுது. அதாவது இப்ப இந்த கட்டபொம்மன் பிரதர்ஸ் 2 பேரும் மருது பிரதர்ஸ்ல தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு தெரியுது. அப்ப பிரிட்டிஷ் வந்து மருது பிரதர்ஸ்ல சொல்றாங்க, நீங்க அவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மருது பிரதர்ஸ் வந்து முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் வந்து சிவகங்கை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்ப 16 ஜூன் 1801 ட்ரிச்சி பேரறிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்னு வெளியிடுறாங்க. யாருன்னா மருது பிரதர்ஸ். இதுதான் வந்து நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய முதல் பிரகடனம் இதுதான். ஓகேங்களா. 1801 ஜூன் 16. 1801 ஆண்டு பேரறிக்கை ட்ரிச்சி பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷுக்கு எதிர் மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகள் கடந்து நிற்க ஃபர்ஸ்ட் விடுவிக்கப்பட்ட அறைகூவல். அதாவது இதுல வந்து எந்தவித ஜாதி சமய இன வேறுபாடுகள் இல்லாம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பிரிட்டிஷுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட முதல் பேரறிக்கை வந்து 1801 பேரறிக்கை ட்ரிச்சி பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த அறிக்கையை என்ன பண்றாங்கன்னா, ட்ரிச்சியில நவாப் கோட்டை, அவங்களுக்கு அந்த கோட்டை முன்னாடியும் ஸ்ரீரங்கத்தோட கோயிலோட சுற்றுச்சுவர் எல்லாத்துலயும் ஒட்டுறாங்க. சின்னமருது வந்து 20,000 ஆட்களை வந்து பிரிட்டிஷுக்கு ஆப்போசிட்டா வந்து திரட்டுறாங்க. பிரிட்டிஷோட யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க, புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இந்த மன்னர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷுக்கு வேற யாரெல்லாம் சப்போர்ட், வங்காளம், சிலோன், மலையா இங்க இருந்து பிரிட்டிஷ் படைகள்லாம் வந்திருக்குது. பிரிட்டிஷ் நார்மலா என்ன பண்ணுவாங்க, பிரிச்சாலும் கொள்கை. ஒருத்தவங்க ஒன்னா சேர்ந்து நம்மள எதுக்கு வராங்க அப்படின்னோம்னா அவங்களுக்குள்ளார உள்ளுக்குள்ளார வந்து சண்டையை மூட்டி விட்டோம்னா அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பையில இருந்து அந்த பிரித்தாளும் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பண்ணி பாளையக்காரர்களிடையே என்ன பண்றாங்க, பிரிவினையை ஏற்படுத்துறாங்க. இப்ப சிவகங்கை வந்து வீழ்ச்சி அடையுது. எப்படி வீழ்ச்சி அடையுதுன்னா, 1801 தஞ்சாவூர்ல திருச்சியில உள்ள கழகக்காரர்கள்னா இந்த மருது பிரதேசம், இவங்க எல்லாம் பிரிட்டிஷை எதிர்க்கிறவங்க. இவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர்லயும் திருச்சியிலையும் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தாக்குறாங்க பிரிட்டிஷ். அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பிரான்மலை, காளையார் கோயில் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து தப்பிச்சு போறாங்க. இவங்களோட கழகம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. 1801 வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிவகங்கை வந்து பிரிட்டிஷோட வந்து இணைச்சிட்டாங்க. அப்ப மருது சகோதரர்களுக்கு வந்து தூக்கு எப்பன்னா 1801 அக்டோபர் 24. நம்ம இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்னா அக்டோபர் 16, இவர் வந்து அக்டோபர் 24. மருது சகோதரர்கள் தூக்கம் 1801. இவங்களை எங்க தூக்கில போடுறாங்கன்னா, ராமநாதபுரம் பக்கத்துல திருப்பத்தூர் கோட்டையில. ராமநாதபுரம் பக்கத்துல திருப்பத்தூர் கோட்டை. அதே மாதிரி கட்டபொம்மனோட பிரதர்ஸ் யாரு, ஊமைத்துறையும் செவத்தையாவையும் தலை வந்து துண்டிச்சிடுறாங்க. அது எப்பன்னா 1801 நவம்பர் 16. அவங்க அண்ணன் வந்து அக்டோபர் 16, இவங்க வந்து நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கழகக்காரர்கள் இவங்களெல்லாம் கொண்டாச்சு. 73 பேரை வந்து பிடிச்சு மலேயாவின் பினாங்குக்கு வந்து நாடு கடத்திடுறாங்க. அங்க இருந்து என்ன பண்றாங்க, மலேயாவின் பினாங்குக்கு நாடு கடத்திடுறாங்க 73 பேரை. அப்ப தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறது வந்து மருது சகோதரர்களின் கழகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கர்நாடக உடன்படிக்கை 1801. இப்ப மருது சகோதரர்கள் கழகம் வந்து 1801 முடிஞ்சிருச்சு. இப்ப கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை போட்டுட்டாங்க. அதோட ரூல்ஸ் என்னன்னா, பிரிட்டிஷ் வந்து நேரடியாகவே தமிழ்நாடு மீது தங்களோட கட்டுப்பாடத்தை வந்து ஏற்படுத்துது. அதாவது பாளையக்காரர்களோட முறை வந்து எண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாளையக்காரர்கள் வந்து வரி வசூலிச்சுட்டு வந்து பிரிட்டிஷ்ட கொடுக்கணும். இப்ப அவங்களோட முறை கேன்சல் ஆகி டைரக்டா யாரே வரி வசூல் பண்ண வந்துருவாங்க, பிரிட்டிஷ். அதனால அவங்க கட்டின எல்லா கோட்டையும் இடிக்கிறது, அவங்களோட படைகள் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து கலைச்சிருது. எதன் மூலியமாக, கர்நாடக உடன்படிக்கை 1801 மூலியமாக. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தீர்த்தகிரியை பத்தி பார்க்கலாம். தீர்த்தகிரி அவர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லுவாங்க. 1756 பிறந்து 1805 இறந்துறாரு. இவர் வந்து நவீன போர்முறை, சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் இதெல்லாமே தெரியும். இவர் வந்து கொங்கு பகுதியில இருந்தாரு. அந்த கொங்கு பகுதி வந்து மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது. இவர் என்ன பண்ணுவார்னா, கொங்கு பகுதியில குடும்ப பிரச்சனை, இந்த நில பிரச்சனை எல்லாம் வரும்ல, அவங்களுக்குலாம் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. திப்புவோட திவான் வந்து முகமது அலி, இவர் தான் வந்து வரி வசூலிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து திப்பு வந்து வரி பணத்தை எடுத்துக்கிட்டு போறாரு மைசூர்.
மைசூருக்கு வரி பணத்தை எடுத்துக்கிட்டு மைசூருக்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்க சமயத்துல அந்த தீர்த்தகிரினா அந்த தீரன் சின்னமலை வழிமறுத்து என்ன பண்றாரு, வரி பணத்தை ஃபுல்லா பறிச்சுட்டாரு. பறிச்சுட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு, உன்னோட முகமது அலிட்ட நீ போய் சொல்லு, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த இந்த சின்னமலை வந்து வரி பணத்தை புடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட சுல்தான்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவர் என்னன்னு சொல்றாங்க, தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து என்னன்னா அந்த திவான் இருக்காருல்ல, திவான் வந்து படையை அனுப்புறாரு. இங்க சின்னமலைனா யாரு, அந்த தீரன் சின்னமலை. இவரை வந்து இது பண்றதுக்கு 2 பேத்துக்கு இடையில சண்டை வருது. இந்த படைக்கும் திவான் வந்து அந்த படையை அனுப்புறாரு சின்னமலையோட எந்த இடத்துலனா நொய்யல் ஆற்றங்கரையில. அதுல யார் வின் பண்றாரு, சின்னமலை வின் பண்றாரு. இப்ப அதுக்கப்புறம் திப்பு வந்து இறந்ததுக்கு அப்புறம் தீரன் சின்னமலை என்ன பண்றாரு, ஏன்னா மைசூர் அதாவது இங்க திப்பு சுல்தான் இருக்காருல்ல, திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் தீரன் சின்னமலை என்ன பண்றாரு, ஒரு கோட்டையை எழுப்பி பிரிட்டிஷை எதிர்த்து இவரே போராடுறாரு. ஓகேங்களா. அந்த இடம் விட்டு வேற எங்கேயுமே போகாம அங்கேயே இருந்து போராடுறாரு. வந்து அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து போராடினார். அந்த இடம் விட்டு வேறு எங்கும் போகாமல் அந்த இடத்துக்கு பேர் வந்து ஓடாநிலை கொரில்லா போர் முறை. இந்த இதை வந்து இவர் கையாண்டிருப்பாரு. ஃபைனலி தீரன் அண்ட் பிரதர்ஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோன்னா சங்ககிரியில. பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து ஏற்க மறுத்துட்டாரு. அதனால சங்ககிரி இடத்துல வந்து இது பண்ணிட்டாங்க. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டை உச்சியில வந்து அவர்களுக்கு வந்து தூக்குல வந்து போட்டாச்சு. ஓகேங்களா. இப்ப இந்த தீரன் சின்னமலை அவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு 1805ஓட. அதுக்கடுத்து வேலூர் புரட்சி 1806, அதாவது பிஃபோர் தென் தமிழக பாளையக்காரர்கள் ஒடுக்கம். அதுக்கு முன்னாடியும் ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணிருக்குது, 1792 திப்புவோடு ஏற்பட்ட போர் முடிவு மூலியமாக சேலம், திண்டுக்கல் இந்த இடத்துல வருவாயை வந்து வாங்கிருச்சு. 1799 ஆங்கிலேய மைசூர் போர் முடிவின் மூலியமாக கோவையை வந்து இணைச்சிருச்சு. அதாவது பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆட்சியையும் எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க. 1798 தஞ்சாவூர் அரசர் இறையாண்மை உரிமை வந்து வாங்கியாச்சு, பிரிட்டிஷுக்கு வந்து விட்டு கொடுத்தாச்சு. சேம் இயர்ல அந்த தஞ்சாவூர் வந்து கப்பம் கட்டும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இப்ப கட்டபொம்மனோட எதிர்ப்பு எப்ப, 1799. மருது பிரதர்ஸோட எதிர்ப்பு வந்து 1801. இதெல்லாம் ஒடுக்குனதுக்கு அப்புறமேலு பிரிட்டிஷ் ஆற்காடு நவாப் மீது விசுவாசமற்றவர் பழி சுமத்தி அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. 1801 ஏற்பட்ட அக்ரிமெண்டின் படி ஆற்காடு நவாபை என்ன பண்ணிட்டாங்க, வட தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாப்டே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆற்காடு நவாபை வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பிரிட்டிஷ். இப்ப 1801 அப்புறம் ஆற்காடு நவாபே வேணா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்திய வீரர்களின் மனக்குறை என்னன்னா, ராணுவத்தில் பணியாற்றும் இந்திய வீரர்களுக்கு வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, பதவி உயர்வு இல்ல. 1805 நிறைய பஞ்சங்கள் ஆகுது. அதனால சிப்பாய் ஃபேமிலிக்கு வந்து நிறைய பொருளாதார சிக்கலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த திப்புவோட மகன்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க, வேலூர் சிறையில் போய் அடைச்சு வச்சிடறாங்க. இதனால இந்தியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, தங்களுக்கு வந்து தங்களோட அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. புரட்சி ஏற்பட இயக்க சக்தியா உள்ள அந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வந்து, அதாவது இந்த வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வந்து ஒரு நியூ மிலிட்ரி ரூல் வந்து போட்டிருப்பாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்திய வீரர்கள் வந்து எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வரணும், அதே மாதிரி வந்து காதணி, அதாவது காதுல எதுவும் தோடு மாதிரி போட்டிருக்க கூடாது, உங்களோட ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது, தாடியை வந்து கிளீனா ஷேவ் பண்ணிருக்கணும், மீசி ஒரே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி புதிய வகையான தலைப்பாகை வந்து இது பண்றாங்க, அதாவது விலங்கு தோளால் ஆன ஒரு சிம்பிள் உள்ள மாதிரியான ஒரு தலைப்பாகை, இதெல்லாம் நீங்க போடணும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்திய சிப்பாய்களுக்கு இவங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உடன்பாடே இல்ல. ஓகேங்களா. அதனாலதான் புரட்சி வந்து வெடிக்குது. அப்ப 1806 ஜூலை 10 ஏர்லி மார்னிங் முதல் பிரிவு 23வது படைப்பிரிவு இதுல சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் என்ன பண்றாங்க, ஷூட்டிங்கோட புரட்சியில வந்து ஈடுபடுறாங்க. அப்போதைக்கு உயர் பதவி வகித்த கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் பலியாகிறார். ஓகேங்களா. அங்க உள்ள அந்த சிப்பாய்கள் வந்து அவங்களோட உயர் பதவி வகித்த அந்த சாருங்களே வந்து பலி கொடுக்குறாங்க, அதாவது ஷூட் பண்ணிடுறாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி மிலிட்டரி ரூல்ஸ் இந்த மாதிரி போடுறது இதெல்லாம். 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் அவரும் கொல்லப்பட்டார். அதாவது கர்னல் பேன்கோட் வந்து உயர் பதவி வகித்தவர். 23வது படைப்பிரிவை சேர்ந்தவர் கர்னல் மீகாரஸ். கோட்டையை வந்து கடந்து போனவர் யாருன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங், அவரையும் வந்து கொண்டுட்டாங்க. சும்மா கோட்டையை கடந்து போனவர் வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங், அவரையும் கொண்டுட்டாங்க. 12க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸ் வந்து வித்தின் 1 ஹவருக்குள்ளார வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்ப லெப்டினன்ட் எல், லெப்டினன்ட் பாப்காம் அப்படிங்கிற 2 பேர் வந்து பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். யாராரு, லெப்டினன்ட் எல், லெப்டினன்ட் பாப்காம் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். இப்ப ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை என்னன்னு பார்த்தோம்னா, கோட்டையோட அவுட் சைட்ல மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆற்காடு குதிரைப்படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதாவது இந்த கோட்டையில உள்ளுக்குள்ளார இப்படிலாம் ஷூட்டிங் இதெல்லாம் ஏர்லி மார்னிங்ல நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல கோட்டைக்கு வெளியில மேஜர் கூட்ஸ்னு ஒருத்தவர் வந்து என்ன பண்றாரு, வேற ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது தகவல் கொடுக்கணும்ல, ஆற்காடுல குதிரைப்படை தளபதியான கர்னல் ஜில்லஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு வாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து மார்னிங், அதாவது காலையில 9 மணிக்கு ஜில்லஸ்பி வந்து கோட்டைக்கு
கோட்டைக்கு வந்துடுறாரு. யாரோட தலைமையில பார்த்தோம் அப்படின்னம்னா கேப்டன் யங் அப்படிங்கிறவங்களோட தலைமையில குதிரை படைப்பிரிவோட வந்துடுறாரு. இந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து புரட்சிக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா திப்புவோட மூத்த மகன் ஃபதே ஹைதர் இருக்கார்ல, அவர் வந்து நியூ மன்னரா பிரகடனப்படுத்திடுறாங்க. அப்ப மைசூர் சுல்தான் அவங்களோட கொடி என்னதுன்னா புலி கொடி, அதை வந்து கோட்டையில வந்து ஏத்திடுறாங்க. ஓகேங்களா. ஜில்லஸ்பி வந்து 9 மணிக்கு காலையில வந்துடுறாரு. எந்தவித ரூலும் இல்லாம வன்மையாக அந்த புரட்சியை வந்து ஒடுக்குறாரு. நிறைய பேர்த்த கொண்டுடுறாங்க. 800 வீரர்களை வந்து அந்த கோட்டைக்குள்ளார வந்து இறந்து போயிடுறாங்க. திருச்சி வேலூர் இடையில 600 வீரர்களை வந்து சிறை வச்சிடறாங்க விசாரணைக்காக. 800 பேர்த்த வந்து கொண்டுட்டு 600 பேர்த்த வந்து சிறை பிடிச்சு அவங்களை வந்து விசாரணைக்காக வச்சிருக்காங்க. இந்த புரட்சியின் பின்விளைவா என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கோர்ட் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் குற்றவாளிகள் யாரோ அவங்களுக்குலாம் எப்படி தண்டனை கொடுத்துருக்காங்க பாருங்க. 7 பேரை வந்து பீரங்கியை கட்டிய நிலையிலே வச்சு சுட்டிருக்காங்க. 5 பேர்த்த வந்து துப்பாக்கியாலே சுட்டிருக்காங்க. 8 பேர்த்துக்கு தூக்கு. திப்புவோட மகன்கள் வந்து கல்கத்தாவை போக சொல்லி ஆர்டர் போட்டாங்க. 7 பேர் வந்து பீரங்கி கட்டிய நிலையில சுடுறது, 5 பேர் வந்து துப்பாக்கியிலே சுடுறது, 8 பேர் தூக்கு. திப்பு மகன்கள் கல்கத்தாவுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்குன்னா இந்த வேலூர் புரட்சி அந்த கலவரம் வந்துச்சுல, அந்த கலவரத்தை அடக்கிய ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பரிசு தொகை ப்ரமோஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கலவரத்தை அடக்கியவர் யாரு? கர்னல் ஜில்லஸ்பி. இப்போ அந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடுகள் வந்து வெகுமதியாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த பக்கோடான்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஞாபகம் வரணும். 3310 பக்கோடா வந்து கட்டபொம்மன் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 1080 அவ்வளோ பக்கோடா மட்டும்தான் அவர் தரணும். புரட்சி நடக்க காரணமானவர்கள் பணி நீக்கம் பண்ணிருக்காங்க. யாராருன்னா தலைமை தளபதி ஜான் கிரடாக். அவர் வந்து நியூ ரூல்ஸ் போட்டதுனால தானே இந்த புரட்சி வந்துச்சு. அவருக்கு உதவி பண்ண அக்னியோ, ஆளுநர் வில்லியம் பென்னி, இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டு நீங்க வந்து இங்கிலாந்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. புதிய மிலிட்டரி ரூல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அகைன் பெறப்பட்டது. அதாவது சிப்பாய்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அந்த புதிய மிலிட்டரி ரூல்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புரட்சியை பற்றிய மதிப்பீடு. இந்த வேலூர் புரட்சி தோல்வி அடைகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அவுட் சைடு வெளி சைட்ல இருந்து எந்த ஹெல்ப்பும் இல்லை. அதே மாதிரி புரட்சிகளை ஏற்பாடு செய்தவர்கள் வந்து சிறப்பாக தான் செஞ்சிருக்கிறாங்க. 23வது படைப்பிரிவை சேர்ந்தவங்க 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஜமேதாரான ஷேக் ஹுசைன். 1ஆம் படைப்பிரிவு வந்து 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்கள் ஜமேதார் ஷேக் ஹாசிம். ஓகேங்களா. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நமக்கு வந்து இது தோல்வியடைறதுக்கு மெயின் ரீசன் வந்து அவுட் சைடு ஹெல்ப் இல்லை. அப்புறம் 1857 பெருங்கலகத்திற்கான எல்லா சிம்டம்ஸும் எச்சரிக்கையும் கொண்டது எதுன்னு பார்த்தோம்னா இந்த 1806க்கான வேலூர் புரட்சி. ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா கழகம் தொடர்ந்து உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படவில்லை. ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா கழகம் தொடர்ந்து உள்நாட்டு கிளர்ச்சி இங்க ஏற்படல. 1806 புரட்சி வந்து வேலூர் வந்து எந்த முடிவும் இல்லாம இதாயிடுச்சு. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்தி துர்க்கம், சங்ககிரி துக்கம், இந்த இடம் எல்லாமே இது வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். லெசன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, புரிஞ்சுச்சா அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டைம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இதையே திருப்பி ஒரு 2 or 3 டைம்ஸ் திருப்பி படிச்சிங்க அப்படின்னோம்னா நல்லா மைண்டில் பதிஞ்சிரும். ஓகேங்களா. அதனால நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த இது மாதிரி என்னோட நோட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு லெசன் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா எனக்கும் நல்ல மனப்பாடான மாதிரி இருக்கும். நீங்களும் இதை காதில் கேட்க உங்களுக்கும் நல்லா மைண்டில் பதியும். ஓகேங்களா. நீங்கள் எப்படி ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து தான் நான் அடுத்து இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வீடியோ போடலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.